பஸ்ஸும் ஒன்று கேட்டுகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக கேட்டுட்டு இருந்தோம். அது வரைக்கும் யாருமே பஸ் விடல. ஆனால் திடீர்னு இப்போ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து காரைக்காலுக்கு பஸ் விடுறோம். நாங்கள் காரைக்காலுக்கு கூட கேட்கல. காரைக்காலுக்கு எதுக்கு பஸ்? இங்கிருந்து ஆடுதுறை போகிற லைனுக்கு மெயின் லைன் ஒன்று இருக்குது. ஆனால் நைட்டில் 6 மணிக்கு மேலே யாராலையும் போக முடியும். வண்டியில் லைட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். மற்ற நேரத்தில் யாராலையும் போக முடியாது. அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் லைட்டு கூட இது வரைக்கும் யாரும் போடலை. ஏன்னா இந்த சைடு அவங்க யாரும் வரமாட்டாங்க. இப்போ தெரியாது. இது வரைக்கும் கிராமப்புறத்தில் இது கொடுத்துருக்கோம், பஸ் விட்டுருக்கோம், இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு பஸ் மட்டும்தான். இந்த சைடுக்குன்னா ஒரு பஸ்ஸு தான், 29 மட்டும்தான் வரும், வேற எந்த பஸ்ஸும் கிடையாது. கிராமப்புறத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்களுக்கு இருக்கிற எம்எல்ஏ வந்து நிவேதா முருகன் வந்து எலெக்ஷன் அப்போ பார்த்தோம். அதுக்கப்புறம் 2 தடவை கடை ஓப்பனிங்க்கு வந்திருக்காங்க. மற்றபடி வேற எதுக்கும் இந்த மழை டைம்ல வந்து இதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சமமழை. அந்த மழையில இங்கே உள்ள பயிர் எல்லாம் ரொம்ப நாசமாயிடுச்சு. அதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வந்த ஆளுங்களையும் யாரையும் இங்கே கூட்டிட்டு வரல. இந்த சைடு எங்கேயுமே வரல. ஆனால் வந்தவங்க எல்லாரையுமே பூம்புகார் அந்த லைன்ல கூப்பிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து பூம்புகார் தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. அதுவும் எங்களுக்கு ஒரு வருத்தம் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து மயிலாடுதுறை இங்கேருந்து பக்கம், இங்கேருந்து 11 கிலோமீட்டர் தான். ஆனால் பூம்புகார் இங்கேருந்து 35 கிலோமீட்டர். ஆனால் எங்கள் ஊர் எங்கே ஒதுக்கியிருக்காங்கன்னா பூம்புகார் தொகுதிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதனால அவங்க அங்கே உள்ள ஏரியாவை தான் ரொம்ப வாட்ச் பண்ணுறாங்க. பூம்புகார், நல்லடை, செமினார் கோயில், அங்கே அவங்க ரொம்ப அதிகமாக இது பண்ணிட்டு எங்களை அது அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை. அதுவும் இல்லாமல் இப்போ 2 வருஷம் ஏடிஎம்கேவும் இருந்தாங்க, டிஎம்கேவும் இருந்தாங்க, 2 தடவை இருந்தாங்க. இப்போ இந்த சைடில் போயிட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து ஆடுதுறை போகிற லைனுக்கு மெயின் லைன் ஒன்று இருக்குது. ஆனால் நைட்டில் 6 மணிக்கு மேலே யாராலையும் போக முடியாது. வண்டியில் லைட் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். மற்ற நேரத்தில் யாராலையும் போக முடியாது. அதுக்கு ஒரு எலக்ட்ரிக் லைட்டு கூட இது வரைக்கும் யாரும் போடலை. ஏன்னா இந்த சைடு அவங்க யாரும் வரமாட்டாங்க. ஸோ தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்க, புதூர் லைனை யூஸ் பண்ணிடுறாங்க, இங்கே குத்தாலம் லைன் யூஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் நடுவில் இங்கே ஒரு லைன் இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ரோடு நல்லா அகலமாக இருக்கும். இங்கேருந்து ஷார்ட்டாகவும் போயிடலாம் ஆடுதுறைக்கு. இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தான் ரோடுனா தரங்கம்பாடி டு ஆடுதுறை மெயின் ரோடு. இல்லை, மங்கநல்லூர் லைன். மங்கநல்லூர்ல இருந்து ஆடுதுறை லைன் ஸ்ட்ரைட் இருக்கும். ஏன்னா நீ இங்கேருந்து குத்தாலம் போய் வரது சுத்து. இங்கேருந்து 8 கிலோமீட்டர் தான் ஆடுதுறை. இந்த ஷார்ட் ரூட்டை இவங்க யாரும் கண்டுக்கிறது கிடையாது. மற்ற நேரத்தில் ஓகே, பகலில் ஓகே. ஆனால் நைட்டில் ஃபுல்லாக இருட்டாக இருக்கும். அது இல்லாமல் நிறைய கேஸ் கூட இருக்குது. பாளையூரில் நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா நிறையா அந்த திருட்டு கேஸு, எக்கச்சக்க கேஸ் இருக்குது. இந்த சைடு அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. அது நாங்கள் கோரிக்கையாக சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ வந்து நாங்கள் எல்லாரும் விஜய் ரசிகர்கள் தான். விஜய் ரசிகர்கள்ன்றதுனால மட்டும் நாங்கள் சொல்லலை. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-20 வருஷமாக நாங்களும் பார்த்துட்டு தானே இருக்கோம். எனக்கு இப்போ 29 வயசு ஆகுது. எங்களுக்கும் ஓரளவு பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் அவ்வளோ வந்தது கிடையாது. வந்தாங்கன்னா எலெக்ஷனுக்கு வருவாங்க, வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்புறம் இங்கே ஊரில் உள்ளவங்க பார்ப்பாங்க. இருக்கிற நல்லா தான் இருந்தது ரோடு. அதை 2 தடவை உடச்சி போட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இங்கே எதுவும் இது பண்ண மாதிரி தெரில. பஸ்ஸும் ஒன்று கேட்டுகிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாக கேட்டுட்டு இருந்தோம். அது வரைக்கும் யாருமே பஸ் விடலை. ஆனால் திடீர்னு இப்போ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இங்கேருந்து காரைக்காலுக்கு பஸ் விடுறாங்க. நாங்கள் காரைக்காலுக்கு கூட கேட்கல. காரைக்காலுக்கு எதுக்கு பஸ்? இங்கிருந்து ஒன்று திருவாரூர் விடணும். ஏன்னா திருவாரூர் மெடிக்கல் இதுக்கு வந்து இங்கேருந்து எக்கச்சக்க பேர் வந்து மெடிக்கல்ல இருக்காங்க. திருவாரூர்ல வேலை பார்க்குறவங்க இந்த லைன்ல எக்கச்சக்கமா இருக்காங்க. அட்லீஸ்ட் திருவாரூர் விட்டாலும் பரவாயில்ல. இங்கிருந்து கொண்டு போய் காரைக்காலுக்கு விடுறாங்க. அது எல்லாருக்கும் எதுக்கு விடுறாங்களோ அந்த இதை பற்றி எல்லாம் மதுவை பற்றி பேசிட்டு இருக்காங்க. அது நம்ம என்னன்னு இல்லை. ஆனால் நாங்கள் இதை கேட்டது வந்து திருவாரூர் இதுக்கு தான் கேட்டுருந்தோம். அதுக்கே அவங்க பஸ் விடாமல் திடீர்னு இப்போ எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே பஸ் விட்டுருக்காங்க. அதுவும் டைமிங்கும் ஒன்றும் இது இல்லாமல் ஊர் ஃபுல்லாக சுற்றி வருது. அது திடீர்னு இப்போ குத்தாலத்துலேருந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வரணும். ஆனால் இவங்க எப்படி விடுறாங்கன்னா தேரலந்தூர், கோமல் அப்படி இப்படின்னு சுற்றி பஸ் வர்றதுனால அதுலேயும் ஏறுறது மக்கள். அதுக்கு நம்ம பேசாமல் இங்கே புதூர் போய் அப்படியே போயிடலாம். எதுக்கு அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பாருங்க பஸ்ஸில் கூட்டமே இருக்காது. எதுக்கு விட்டாங்கன்னு தெரில. அதே திருவாரூர் விட்டுருந்தா கூட பாதி கூட்டம் வந்திருக்கும். அதுவும் பண்ணல. இது வரைக்கும் எதுவும் பண்ணல. அதனால ஒரு தடவை மாற்றமாக கொடுத்து பார்ப்போமே, விஜய் நான் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு ஆசையில ஊர்ல உள்ள எல்லாரும் இருக்கோம். நாங்களும் பசங்களாம் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம். இப்போ விஜயன் அவங்க வந்து உங்களுக்கு ரசிகருங்கிறதுனால, ஒரு சினிமா ஆக்டருங்கிறதுனால அவர் மேல ஒரு விருப்பம் வந்துச்சா, இல்ல அவருக்கு கொடுத்தா நம்ம நாட்டோட வளர்ச்சியும் நம்ம மாநிலத்தோட வளர்ச்சியும் அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கைனால பண்றீங்களா, இல்ல ரசிகர், நான் ஒரு ரசிகன், விஜயோட ரசிகன் அப்படிங்கறதுனால அவரை நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? விஜயோட ரசிகர்ன்றனால தான் 2 வருஷம் முன்னாடி கட்சியில சேர்ந்தேன். கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அரசியலை பத்தி சரி இது வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் ஓட்டெல்லாம் எப்படி விழுந்திருக்கு, எத்தனை % விழுந்திருக்கு, அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த சைடு யாருக்கும் நம்ம ஊரை பத்தி நான் தெரிஞ்சுக்க தான் பார்த்தேன். நான் அது இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாலாம் நான் ரொம்பலாம் பார்க்கல. நம்ம தொகுதியை பத்தி பார்க்க ஆரம்பிச்சதுல செமினார் கோயில், நல்லடை எல்லாம் அங்கெல்லாம் ஓரளவு திடீர்னு யாருக்காச்சும் வீடு சரியில்லையா அங்க போய் பாக்குறாங்க. வயல்ல மழை வந்து இதாயிடுச்சா உடனே எம்எல்ஏ போய் பாக்குறாரு. இந்த சைட்ல ஏன் வரல அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது
மங்கநல்லூருக்கு அந்த சைடு ஓட்டு அதிகமாக இருக்கு, இந்த சைடில் ஓட்டு கம்மியாக இருக்கு. ஸோ அதனால நம்ம சைடு வரல அப்படின்றதும் தோணுது. அதே சமயம் ரெண்டு பேரும் கொடுத்தும் பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஏடிஎம்கே 2 தடவை கண்டினியூஸ் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வேத்த முருகன் டிஎம்கே ஆட்சி செஞ்சிருக்காங்க. ரெண்டு சைடும் பார்த்த வரைக்கும் எங்க சைடில் எதுவுமே மாற்றம் கிடையாது. எல்லாமே அப்படியே எப்படி இருக்கோ கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் நாங்களா ஏற்படுத்தி நாங்களா தான் முன்னேறிட்டு இருக்கோம் தவிர அரசாங்கத்திலேருந்து எந்த உதவியும் கிடையாது. அதனால ஒரு மாற்றமா கொடுப்போம். நான் சேர்ந்தப்ப விஜய் ரசிகனா சேர்ந்தேன். இப்ப அரசியலா பார்க்கும்போது வேற யாராச்சும் ஒரு ஆள் புதுசா வந்தா அவங்க ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு ஒரு நட்பாசையில நான் விஜய்னால யூஸ் பண்றேன். அரசியல்ல இறங்கணும், அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து விஜய் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஆர்வம் வந்துச்சா இல்ல அப்பையில இருந்து அந்த ஆர்வம் உங்களுக்கு இருந்ததா? அது ஃபர்ஸ்ட்ல இருந்துலாம் எங்களுக்கு ஆர்வம் கிடையாது. இப்ப விஜய் நான் பிடிக்கும், அவர் அண்ணன் இப்ப வந்திருக்காங்க, அண்ணன் ஏன் வந்திருக்காருன்னு இப்ப யோசிக்கும் போது, இப்ப எங்க ஊர்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது தமிழ்நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் அப்படின்றத அண்ணன் எதிர்த்து வந்திருக்காரு. நாங்களும் கூட நிக்கலான்றதுக்கு நாங்களும் யோசிச்சு பார்த்தோம். பக்கத்துல யாரும் செய்யல. அப்ப எங்களுக்கு அதானே அண்ணன் வராரு, நாங்களும் அண்ணன் கூட நிக்கிறோம் அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்கோம்.